விளை நிலத்தில் புகுந்த காற்றுப்பன்றிகள் விவசாயியை தாக்கி காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே சவேரியார்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த மைக்கேல் ஜெயசீலன் தனது மிளகாய் தோட்டத்தில் குடும்பத்தினருடன் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென விளைநிலத்தில் புகுந்த காட்டுப்பன்றிகள் அவரை கடித்து குதறின. இதில் தொடை, கழுத்து, தலை, கை, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் இரத்த வெள்ளத்தில் விழுந்தார். அக்கம் பக்கத்தினர் காட்டுப்பன்றிகளை விரட்டி அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காட்டுப்பன்றிகள் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பன்னி விரட்டி வந்துச்சு. வந்ததோட எங்கள் வீட்டுக்காரம்மாவை கடிக்கிற மாதிரி வந்துச்சு. அதை சூன்னு துண்டு தான் கையில் இருந்துச்சு, துண்டு களக்கட்டு. அதை வச்சு தான் விரட்டினேன். நீ கடிச்சு இந்தளவுக்கு இதாகிடுச்சு. நாங்கள் கொல்லையில் வருஷம் பூரா விவசாயம் போடுறோம். நாங்கள் போடுற விவசாயம் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்காகத்தே நாங்கள் போடுறது. இதை காட்டு பண்ணி பெரும் அநியாயம் பண்ணுது. அப்போ அநியாயம் பண்ணுறதுனால நீங்கள் அரசாங்கம் ஏதாவது முயற்சி எடுங்க. இன்றைக்கி நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் எங்கள் பின்னாடி பன்னி வந்தது எங்களுக்கு தெரியாது, நின்றுருக்கு. என் வீட்டுக்கார்ட்ட இந்த பன்னி நிற்கிதுங்கன்னு நான் சொன்னதுக்கு இவர் விரட்டவும் இவரை பாஞ்சு கடிச்சு போட்டுருச்சு. வனத்துறையினரும் தமிழக அரசும் இதுக்கு தகுந்த நாங்களே மழை இல்லாமல் ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில். இந்த பன்றி தொல்லையினால் பாதி விவசாயமே அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காட்டுப்பன்றியோட அட்டகாசம் தாங்க முடியவில்லை. இந்த காட்டுப்பன்றிகள் எங்கேருந்து வருது, எங்கே போகுது அப்படின்றது தெரியலை. இது சம்மந்தமாக நம்ம என்ன செய்யணும், இப்போ ஒரு பெண்கள் முதற்கொண்டு காடுகளுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முழுவதுமாக கவனம் செலுத்தி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.